தப்பே பண்ணலைன்னா நம்ம வளரதே இல்லைன்னு தான் அர்த்தம். நம்ம அங்கேயே தான் இருக்கோம்னு அர்த்தம். எப்போ நம்ம தப்பு பண்றோமோ அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணவே முடியும். ஒவ்வொருத்தரோட திறமைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். கண்டிப்பா. ஸோ அதையும் நம்ம வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலவித்யா வைகுந்த் சிங். இது நான் உங்க செந்தில். இங்கிலீஷ் பேச ஆசியா சேனல் செந்தில் இது. ஸோ விதூட்ஸ் கிச்சன் vlogs ரொம்ப வந்து ஃபேமஸான சேனல். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க இவங்கள. எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து என் ஹஸ்பண்டோட சித்தி பையன், தம்பி அவங்களுக்கு. ஸோ என்னோட குழந்தை, நான் அவங்களுக்கு அண்ணி. என்னோட அண்ணி. ஆக்சுவலா வந்து இந்த சேனல் வந்து நம்ம விதூஸ் கிச்சன் vlogs அண்ட் தென் இங்கிலீஷ் பேச ஆசையா, இந்த சேனல் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் வந்து நானும் வச்சிருக்கேன். அண்ணி எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன கேட்க போறேன்னே தெரியல. ஓகே, அந்த மாதிரி நிறைய வந்து என்னெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ அதை தான் நான் கேள்வியா இங்கே கேட்க போறேன். இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் வந்து இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எங்களோட சேர்ந்து. நீ எனக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருந்துட்டே இருந்தது. கேக் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே செய்யறாங்க. ஓகே, ஸோ பேக்கரி இருக்கு, ஸோ ஹோம் பேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் உங்களோட கேக் மட்டும் எப்படி நீ அது பாக்குறதுக்கே ரொம்ப ஸ்பெஷலா, அது எப்படி சொல்றது, அக்யூரேட்டா இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஃபிளவர் எப்படி இருக்கு, இதே மாதிரி ஒரு கேக் பண்ண சொன்னா அப்படியே பண்ணிடுவாங்க. அவ்வளோ தத்ரூபம் எல்லாம் நான் பண்ணல. ஆனா இது ரொம்ப எக்ஸாஜரேஷன் தான். என்னை விட நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் மற்றவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு ஆசை, ஒரு என்ன சொல்றது, புதுசா ஏதாவது செய்யணும், ஒரு வித்தியாசமா எதையாவது செய்யணுங்கிற ஒரு ஆசையில செய்யறது தான். நான் வந்து ரொம்ப என்ன சொல்றது, செஞ்சதையே திருப்பி திருப்பி செய்யற மாதிரி, கடைகள்ல கிடைக்கிறதையே திருப்பி திருப்பி செய்யறதை விட நம்ம செய்யறது கொஞ்சம் புதுசா இருந்தா நல்லா இருக்குமே. ஒவ்வொரு கேக்கும் ஒரு கேக் வித்தியாசப்படணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ அதனால அப்படி ட்ரை. ஆக்சுவலா நான் வந்து சின்ன பையனா இருக்கும் போது நானும் என் தங்கச்சி, அம்மா எல்லாரும் வந்து தேனிக்கு போவோம். ஆக்சுவலி அப்படி போகும்போது வந்து அண்ணி ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து அப்போ கேக் கிடையாது, குக்கிங். கேக் கிடையாது, ஒரு பன்னீர் 65, அடுத்து டிஃப்ரெண்டான கிரேவி, அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. ஆமா நீ. ஸோ சப்பாத்திலாம் போட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க. பட் அவங்க இப்படி சேனல் ஆரம்பிச்சு இப்படி டெவலப் ஆவாங்க அப்படிங்கறத வந்து அது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண வேணாம். அந்த சேனல் ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ணதே செந்தில் தான். ஸோ கம்ப்ளீட்டா அதுக்கு என்ன சொல்றது, ஊக்குவிச்சு இப்படி ஒண்ணு இருக்கு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணது செந்தில் தான். எதுவுமே தெரியாத மாதிரிலாம் பேசக்கூடாது. இல்ல அப்படி இல்ல, பிகாஸ் அண்ணி வந்து நல்லா கேக் செய்வாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா வந்து என்னோட ஆசை என்ன அப்படின்னா, ஸோ கண்டிப்பா அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா. இப்போ பாக்குறவங்க, இப்ப நிறைய பேர் பாக்குறீங்க அண்ணியோட சேனல்ல. ஓகே, பார்த்தா என்ன தோணும், நம்மளும் இப்படி பண்ணலாம், ஓகே இந்த மாதிரிலாம் நிறைய பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரோட திறமைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பா தேவைங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து சோஷியல் மீடியா, ஸோ இதுல வந்து நல்ல விஷயங்கள் வந்து நிறைய இருக்குங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா நம்ம அதை எடுத்துக்கணும் அந்த நேரத்துல. இல்ல அப்படி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இங்கிலீஷ் பேச ஆசியா சேனல் தான் அவ்வளோ பெரிய ரீச் இருக்கு. நான்லாம் இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். இவங்க எல்லாம் பெரிய எனக்கு முன்னோடிகள். எத்தனையோ பேருக்கு தயங்கி கிராமத்துல இருந்து வந்த பிள்ளைங்க, கஷ்டப்படுற பிள்ளைங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சது, அந்த மாதிரி இல்ல ஸ்கூல் ட்ராப் அவுட், அந்த மாதிரி பிள்ளைங்க கூட இன்னைக்கு இங்கிலீஷ் சரளமா பேசுறாங்க அப்படின்னா தம்பி சேனலை பார்த்தா அவ்வளோ அழகா கத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப ஈஸியா, நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நீங்க அந்த சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிகாஸ் அது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே ஒரு பேச்சு நடையில நமக்கு புரியுற மாதிரி, தமிழ்ல புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து ஒரு இங்கிலீஷை கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸா தான் இவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துலலாம் நம்ம வந்து இந்த கேக் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க பண்றது வந்து ஒரு ஆர்ட். ஓகேவா? இது வந்து பெரிய தியானம், சர்வீஸ், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கிலீஷ் பேச ஆசியா சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ண விதமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து டீச்சிங் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அம்மா சொல்லியிருக்காங்க, நானும் பார்த்திருக்கேன், சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறேன். ஸோ எனக்கு தெரியும் அந்த போர்டுல இருக்கிறது, இந்த சின்ன விஷயத்த ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டா போதும், 1 மணி நேரத்துக்கு பதில் சொல்லுவாப்ல. அவ்வளோ பெருசா இருக்கும் எக்ஸ்பிளனேஷன். இனிமேல் கேள்வியே கேட்க வேண்டாம், எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலா எங்க பார்த்தாலும் போர்டா தாங்க இருக்கும் சின்ன வயசுல. பிகாஸ் ஐ லவ் டீச்சிங். ஏன்னா வந்து யாருக்காவது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா எப்படியாவது அவங்களுக்கு வந்து அதை சொல்லி புரிய வச்சிடணும். ஸோ நாட் ஓன்லி இன் இங்கிலீஷ்,
ஸோ எந்த சப்ஜெக்ட்னாலும் புரிய வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கும். சரி செந்தில், எங்க படிச்சீங்க, என்ன படிச்சீங்க, ஆக்சுவலா உங்க டிகிரி என்ன? ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் படிச்சது எல்லாமே வந்து கோவில்பட்டி பக்கத்துல ஒரு கிராமத்துல தான் நான் படிச்சேன். ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு தெரியும். காலேஜ் வந்து SRM யூனிவர்சிட்டி சென்னை. ஐயோ, அதை ஏங்க கேக்குறீங்க, போய் படாத பாடு பட்டுட்டேன். சில லைஃப்ல ஒரு சின்ன பீரியட், ஒரு டிராபேக் இருக்கும் தெரியுமா? அப்படி விழுந்து எந்திரிப்போம்ல, அப்படி விழுந்த பீரியட் மேபி உங்களுக்கு அந்த காலேஜ் பீரியடா இருக்கலாம். கண்டிப்பா, ஆமா. பிகாஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு தயக்கப்படுற ஒரு இடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். உள்ள போன உடனே அங்க SRM யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் தான் வந்து கண்டிப்பா பேசுவாங்க. இங்கிலீஷ் எப்படி பேசுறது? பிகாஸ் நான் படிச்சது தமிழ் மீடியம். உள்ள போயிட்டு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 1-2 பேர் இருந்தாங்க. ஐயோ, எல்லாருமே திணறாங்க, எப்படி இங்கிலீஷ் பேசுறது? எல்லாரும் வந்து அப்படி இப்படி இங்கிலீஷ் பேசுறாங்க. ஒருத்தர்லாம் வந்துட்டு ஹவ் ஹேவ் யூ பீன் அப்படின்றாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கறது தான் ரொம்ப ட்ரெடிஷ்னலா கேக்குறாங்க. நம்ம எப்படி பேசுறது இங்கிலீஷ்ல அப்படிங்கிற பயம் எனக்கு நிறைய இருந்தது. அதெல்லாம் இப்பவும் ஹவ் ஆர் யூ தானே கேட்க தெரியும். அது அவ எவ்வளவு அழகா ஸ்டைலா சொன்னாங்க. எனக்கும் அதெல்லாம் வராது. அவன் சேனல்ல பார்த்திருந்தா நான் வேணா பழகிருக்கலாம். பட் எனக்கு அதெல்லாமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. இந்த மாதிரி இங்கிலீஷை வந்து ட்ரெண்டியா, ட்ரெடிஷ்னலாவும் சரி, ட்ரெண்டியாவும் சரி பேசணும்னா இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஆக்சுவலா தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம்க்கு போகும்போது நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்றீங்க இல்லையா? அதுல இருந்து அப்புறம் எப்படி கோப் பண்ணீங்க? அதாவது நீ எந்த விஷயத்தை வந்து கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்து எனக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதாவது புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்பவே இருக்கும். அப்படி ஒரு ஆசை தான் வந்து இங்கிலீஷ். நம்மளால முடியாது என்ன, எப்படிப்பட்ட என்விரான்மெண்டா இருந்தா நமக்கு என்ன, அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். தமிழ் பேசுற மாதிரி, ஓகேவா? ஸோ அதே மாதிரிதான் இங்கிலீஷை கத்துக்கிட்டேன். அதை எப்படி வந்து எல்லாருக்கும் அது பயனுள்ளதா மாத்தலாம் அப்படிங்கறத யோசிச்சு நான் ஆரம்பிச்சது தான் இங்கிலீஷ் பேச. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு இமீடியட்டா இதை ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டீங்களா? எப்போ இதை தோணுச்சு உங்களுக்கு? இல்ல, நீ ஆக்சுவலா வந்து நான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த ஒர்க் பண்ற பிளேஸ்ல நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்காக வந்து ரொம்ப திணறினாங்க. ஐடியா? ஐடி. ஓகே ஓகே. ஸோ அப்போ அந்த காலேஜ் டைம்லேயே வந்து எனக்கு இங்கிலீஷ் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு வேற வழியும் கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து நான் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசி தான் ஆகணும். ஸோ அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து நான் படிச்சு தான் ஃபுல்லாகவே பாடமும் இங்கிலீஷ் தான், பேசுறதும் இங்கிலீஷ் தான். அப்படி இருக்கிறப்போ வந்து வேற வழியே இல்லை, இங்கிலீஷ் பேசி தாண்டா ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தேன். கண்டிப்பா. ஸோ அதனால வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அது எப்படி நம்ம வந்து இங்கிலீஷ்னா ஒரு பெரிய மலையா வந்து நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை. இன்னமும் அந்த ஒரு இங்கிலீஷ்னால வேலை கிடைக்காம போயிருது, இங்கிலீஷ்னால ஹையர் ஸ்டடீஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியாம போயிருது. எவ்வளவு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதும் போது இங்கிலீஷ் வந்து ரொம்ப சப்ஜெக்ட்ஸ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்க எல்லாம் லாங்குவேஜ்ல மார்க் குறையிறதுனால ஓவரால் பெர்சன்டேஜ்ல குறைஞ்சிருவாங்க. சோ அது ரொம்ப பாவமா தெரியும். சோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லையா? சொன்னாங்க பாத்தீங்களா, எல்லாத்தையும் சப்ஜெக்ட்னு சொன்னாங்க, ஆனா இங்கிலீஷ் என்ன சொன்னாங்க? லாங்குவேஜ்னு சொன்னாங்க. தமிழ் ஒரு லாங்குவேஜ் தான், இங்கிலீஷும் ஒரு லாங்குவேஜ் தான், யார் நினைச்சாலும் பேச முடியும். சரி, அது இருக்கட்டும். நீங்க எப்படி அண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி இதுல வந்து கேக்ல வந்து எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? நான் வந்து கேக்குன்னு ஆரம்பிக்கல, குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பட் எனக்கும் அப்படிதான். நான் வந்து 12th முடிச்ச உடனே கேட்டரிங் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ எனக்கு ஒரு 2 வீலர் இருக்கும். நான் எடுத்துட்டு போய் எம்ஜிஆர் ப்ராஸ்பெக்டிவ்ஸ்லாம் வாங்கிட்டு வருவேன் வீட்டுக்கு. நான் இந்த காலேஜ்ல சேர போறேன் அப்படிலாம் சொல்லும்போது அந்த பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா வெறும் இன்ஜினியரிங் இல்லைன்னா டாக்டர், அது மட்டும்தான். இப்போ கொஞ்சம் ஆர்ட்ஸ்க்கு கொஞ்சம் கிரேஸ் இருக்கு. அப்பெல்லாம் அது கிடையாது. இன்ஜினியரிங் படிக்கணும் இல்ல டாக்டர் படிக்கணும், அப்பதான் பிள்ளை இது படிச்சிருக்கான்னு பெருமையா வெளியில சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்த பீரியட் அம்மா அப்பாவுக்கு அது புரிய வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அவங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்தவங்க இல்லையா? ஸோ அது அக்செப்ட் பண்ணல. அவங்களுக்கு சமையல்லாம் ஒரு படிப்பா அப்படின்னு பார்த்தாங்க. அதனால அப்படியே அந்த பேப்பரை வாங்கி அப்படி துற போட்டும் போது எனக்கு அதை தாண்டி எனக்கு யோசிக்க முடியல. எனக்கு டாக்டர் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு டாக்டர்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு மட்டும் சொன்ன உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்கா இன்ஜினியரிங்ல சேர்த்துட்டாங்க. ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தான் முடித்தேன். வேலம்மாள்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்தேன். நானும் சென்னை தான், பார்ன் அண்ட் ப்ராட் அப் எல்லாமே. என்ன ஒன்று, அந்த கேட்ரிங் வந்து மனசில் இருக்குது, என்ன அறியாமல் அது இருந்திருக்கு. குக்கிங், எனி டைப் ஆஃப் குக்கிங் எனக்கு புதுசாக செய்யணும். நம்ம அம்மா வீட்டில் ரொட்டீனாக செய்கிறத செய்யக்கூடாது. கண்டிப்பா குக்கிங்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது எப்படி கேக்குள்ள வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அம்மா கூட வந்து அம்மாவுக்கு வந்து படிக்கணும் பிள்ளை, ஆனா குடும்பத்தை ஒழுங்கா பாத்திரணுங்கிறதுல கரெக்டா இருப்பாங்க இல்லையா? ஸோ குக்கிங் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ என்னை குக்கிங் கிளாஸஸ்க்கு அப்பவே சின்ன சின்ன குக்கிங் கிளாஸஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல கேக் கிளாஸஸும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பவே போயிருக்கேன். 12th முடிச்ச லீவ்ல காலேஜ் சேர்ற வரைக்கும் ஒரு பீரியட் இருக்கும் இல்லையா? அப்பவே நான் போனேன். அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க அந்த டைம்ல இருந்தே. அது குக்கிங்ல சப்போர்ட்டிவா இருக்காங்க. அந்த ஸ்டடீஸா அதை கொண்டு போறதுல அவங்களுக்கு அந்த ஆர்வம் இல்லை. அது ரிலேட்டடா நம்ம படிக்க முடியும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. இது வந்து சும்மாவே கத்துக்கலாம்லங்கிற மாதிரி அவங்க நினைச்சாங்க. நம்ம கொஞ்சம் டீப்பா படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். பட் அது நடக்கல. ஆனா நான் கத்துக்கிட்டு வந்தது எப்படின்னா,
எங்க பீரியட் ஆஃப் டைம்லலாம் சேனல்ஸ் ரொம்ப கம்மி இல்லை டிவியில். விஜய் டிவி, சன் டிவி, ஜெயா டிவியை தாண்டி ரொம்பலாம் இருக்காது. அண்ட் இன்னொன்று இந்த குக்கிங் சேனல்ஸில் ஒரு டைம் இருக்கும்ல, இந்த டைமுக்கு தான் சமையல் ப்ரோக்ராம் போடுவாங்க. ஸ்டார் சமையல், சமையல், அப்புறம் அறுசுவை விருந்து, அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமும் என்னென்ன டைமில் என்னென்ன சேனல் டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு என்னோட நோட்டோட ரஃப் நோட்டில் பின்பக்கம் எழுதி வச்சுருப்பேன். எது எப்படி இருந்தாலும் எழுதி வச்சுருப்பேன். எல்லா டிவி சேனல்ஸ்லையும் எந்தெந்த சேனலில் எத்தனை மணிக்கு சமையல் ப்ரோக்ராம் வருதுங்கிறத என் நோட் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போவே அது எல்லாமே பார்த்து எழுதி வச்சுட்டே இருப்பேன். எனக்குன்னு ஒரு நோட் இருக்கும். அந்த நோட்டில் அதை எழுதி வச்சுப்பேன், அதை செஞ்சு பார்ப்பேன். அதை செஞ்சு பார்த்து அது நல்லா வருதானா எங்கள் அண்ணன், எங்கள் அப்பாலாம் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சாப்பாடு விஷயத்தில் நான் ஏதாவது என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னா நான் எதை செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. கண்டிப்பா. ஆனால் எதை செஞ்சாலும் குறை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல, அது எங்கள் அம்மா. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சின்ன சின்ன குறைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அம்மா. அப்பா வந்து ஓரளவுக்கு எதை செஞ்சாலும் பொண்ணு செஞ்சிருக்கா, நல்லா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆசையில செய்ய ஆரம்பிச்சது தான் பேக்கிங், குக்கிங் எல்லாமே. ஆனால் குக்கிங் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் ரெகுலர் சமையலுக்குள்ள வந்துருவோம். வீட்டோட ரெகுலர் குக்கிங்ல தான் பார்க்க முடியும். ஏன்னா இன்லாஸ்க்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம செய்வோம். அப்படிதான் போச்சு. பிள்ளைங்க பிறந்து வளர்ந்து பெருசாக ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் என் குழந்தைங்களுக்கான பர்த்டே கேக்ஸை நானே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா, ஒரு ஆசை. முதல்ல பேக்கிங்குள்ள கம்ப்ளீட்டா என்டர் ஆகுது எப்போ அப்படின்னா, என் பெரிய பையனுக்கு பர்த்டே கேக் செய்யணும் அப்படின்னு. அவன் வந்து அப்போ 5th படிக்கிறான். ஆல்மோஸ்ட் 2015ல தான் கேக்கு அப்படின்னா அந்த டிசைனர் கேக், பர்த்டே கேக்கு நான் பண்ண ஆரம்பிச்சது அப்போதான். ஓகே. ஸோ அப்போ வந்து எனக்கு கற்றுக்கிட்டு பண்ணணும்னு ஆசை. கிளாஸஸ் போகிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இல்லையா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய. ஆனால் அதையும் தாண்டி சரி ஆசைப்படுறா, படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்க்கு அலோவ் பண்ணாங்க. அதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என் பையனுக்காக நான் கேக் செஞ்சேன். எப்படி இருந்தது கேக்? அட்டகாசமா இருந்துச்சு. நானே சொல்லக்கூடாது. கேக் வந்து என்ன கேக், என்ன ஃப்ளேவர் பண்ணீங்க? வெனிலா தான் பண்ணேன், அதுவும் டோரேமான் பண்ணேன். அப்போ பீரியட்ல பிள்ளைங்க டோரேமான் பார்ப்பாங்க. அந்த டோரேமான் ஒரு கார்ட்டூன் டிவில வரும். என் பையனுக்கு டோரேமான் கேக் பண்ணேன். அந்த கேக்குமே வந்து 2 கேக் பண்ணேன். ஒன்னு வீட்டுல கட் பண்றதுக்காக பண்ணேன், ஒன்னு ஸ்கூல்ல கொடுத்து விடணும்னு பண்ணேன். அந்த டோரேமான் கேக் பிள்ளைங்க ஸ்கூல்ல பார்த்தா ஆசைப்படும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். பட் ஸ்கூலுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஓகே. அதனால திரும்பவும் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டுல தான் கட் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அப்படி ஆரம்பிச்சதுதான். ஆனா அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்து தான் என்ன நானே வளர்த்துக்கிட்டது, மெருகேற்றிக்கிட்டது, சின்ன சின்ன டெக்னிக்ஸையும் கத்துக்கிட்டது, செஞ்சு பார்த்து திருத்திக்கிட்டது எல்லாமே யூடியூப் தான். இது வந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்களா, தப்பே இல்லாம நம்ம வந்து எந்த மிஸ்டேக்குமே கரெக்ட் பண்ணிக்க முடியாது. இல்ல, பண்ணவே முடியாது. கேக் பண்றதா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் பேசுறதா இருந்தாலும் பரவாயில்ல, மிஸ்டேக்ஸ் இல்லாம வந்து வாழ்க்கையில நம்ம எந்த விஷயத்தையும் கத்துக்க முடியாது. இல்ல, தப்பே பண்ணலைன்னா நம்ம வளரவே இல்லைன்னு தான் அர்த்தம். நம்ம அங்கேயே தான் இருக்கோம்னு அர்த்தம். எப்போ நம்ம தப்பு பண்றோமோ அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணவே முடியும். தப்பு பண்ணிட்டோன்னு உடஞ்சி உட்கார்ந்துட்டாலும் வளர முடியாது. சரி, அதுக்கப்புறம் அதை செஞ்சு பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இல்லையா. எனக்கு இது வரல அதனால வேண்டாம். சரி, வரலன்னா வர்ற வரைக்கும் ட்ரை பண்ணு. ஆமா, அவ்வளவு வந்து பாருங்க, இங்கிலீஷ் பேச ஆசை சேனல்ல எல்லாரும் வந்து நீங்க கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் கமெண்ட்ல வந்து செந்தில் சார் என்னால வந்து இங்கிலீஷ் பேச முடியல, அதுக்கு என்ன காரணம், எனக்கு தயக்கமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. பாத்தீங்களா, திரும்ப நம்ம பின்வாங்கி போகவே கூடாது. சோ தப்பு தப்பு விடுங்க, பரவாயில்ல. பட் உங்க லைஃப்ல வந்து அதை நீங்களாவே திருத்துப்பீங்க ஒரு சிச்சுவேஷன்ல வந்து. அதுக்கு மோட்டிவேட் பண்ணதான் இவங்க இருக்காங்களே, செந்தில் இருக்காங்க உங்களுக்கு. நீங்க மோட்டிவேட் பண்றதோட அது வந்து உள்ள இருக்கிற சில ஆதங்கங்கள் நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் மேலே எழும்பி வரட்டும், இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்காக நாங்க வந்து இதை ஒரு விஷயமா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் எங்களோடது. உங்களை கொஞ்சமாவது இன்ஸ்பயர் பண்ணணும், அதுல இருந்து நீங்க தைரியமா வெளியில வந்து நீங்க ஆசைப்படுறதையும் நீங்க செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்துல நாங்க செய்யறது தான் இது. அனி, எனக்கு ஒரு क्वेश्चन. நீங்க வந்து 0 சப்ஸ்கிரைபர் to 1 million. சோ இந்த ஜர்னி வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது and how do you feel about it? இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நான் எதிர்பார்க்கல. இது எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு லாங் டிராவலா இருக்க வேண்டியது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பிகாஸ் 1 இயர் தானே. ஆமா, ஒரே வருஷம் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது. 1 இயர். ஆமா, 1 இயர் மேபி 1 மந்த் இருந்திருக்கலாம்.
அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட்ல கிடைச்சது. பட் அதெல்லாம் வந்து அவங்க கையில தானே இருக்கு, அவங்க கொடுத்தது தானே. கண்டிப்பா நீங்க தாங்க ஒரு ஐ மீன் 2 பேருக்குமே சரி. சோ நீங்க தான் வந்து ஒரு பெரிய நீங்க எல்லாரும் தான் பெரிய சப்போர்ட். இது எப்படி நடந்துச்சுன்னு நம்ம கையில நம்ம வந்து கண்டென்ட் மட்டும் தான் கிரியேட் பண்றோம், நாங்க போஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். என்னோடதுலயும் சரி தம்பியோடதுலயும் சரி என்ன சொல்றது, ஆர்டிஃபிஷியலா நாங்க எதுவும் ஆட் ஆன் பண்ணி பேசுறதாவோ ஒரு ரொம்ப நம்பகத்தன்மை இல்லாத எந்த விஷயங்களும் நீங்க வீடியோல பார்க்க மாட்டீங்க. அப்படிதான் நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன் இல்லையா. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லி தராங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். அதை வந்து யதார்த்தமா நீங்க எடுத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நீங்க நிப்பாட்டி இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். வீடியோக்காக பேசுறோம், வீடியோக்காக செய்யறோம் அப்படின்னு நாங்க எதையுமே செய்யலை. எங்களுக்கு வர்ற ஆர்டர்ஸை நான் செய்யறேன், எனக்கு வர்ற கேக்கு என் பிள்ளைங்களுக்கு செய்யறத நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த பிள்ளை எப்படி பேசி எப்படி நான் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் எப்படி வெளியில வந்தாங்க, இங்கிலீஷ் பேசணும் நம்மளும் பேசினாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி வந்தாங்களோ அதை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன் இல்லையா. கண்டிப்பா நீ அதே மாதிரி அண்ணி வந்து நான் அப்பப்போ கால் பண்ணி அண்ணிக்கிட்ட கேட்பேன். பிகாஸ் நான் அண்ணிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லுவேன், அண்ணி கண்டிப்பா நீங்க ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸோ நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ணின்னு சொல்லுவேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அண்ணி ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா நீ எப்ப ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுறதுங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னைக்கு நிறைய யூடியூபர்ஸ்க்கு அது தெரியும். நம்ம வந்து போனை நம்ம எடுக்கிறோம், சும்மா வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படி கிடையாதுங்க. அது வந்து எவ்வளோ வேலை அப்படிங்கிறது அது நம்ம எடுத்து பார்த்தாதான் தெரியும். ஒரு வீடியோ எடுக்கும் போது நம்ம எவ்வளவு தப்பு விடுவோம். ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு சொல்லி நினைக்கிறீங்க, அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம். பாவம் எங்க வீட்டுல அத்தனை பேரையும் வெளியில காக்க வச்சுட்டு நான் ரூமை பூட்டிட்டு பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் தூங்க கூட வர முடியாது. அவங்க எல்லாம் கொசுக்கடியில கிடப்பாங்க நான் பேசி முடிக்கிற வரைக்கும். அவ்வளோ கஷ்டங்க. ராத்திரி 3 மணி எல்லாம் ஆகும் படுக்கிறது. அவ்வளவு நேரம் அவங்க அண்ணிட்டு கேட்கறப்ப சொல்லுவாங்க, நான் இன்னும் தூங்கவே இல்லை, காலை 4 மணி 5 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நான் அட்லீஸ்ட் இது வரைக்கும் ஷார்ட்ஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். தம்பி வந்து ஒவ்வொரு வீடியோ 40 நிமிஷம் 50 நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நான் ஸ்டாப்பா ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னா போதும் 30 நிமிஷம் கழிச்சுதான் பேச்சையே நிப்பாட்டுவாப்ல. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், ஸோ நம்ம சேனல்ல வந்து 25 மினிட்ஸ் தான் வீடியோ இருக்கும். பிகாஸ் நம்ம ஒரு கண்டென்ட்டை நம்ம சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு போர்டு வச்சு ஒரு இடத்துல சொல்லி கொடுத்தேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஒரு விண்டோ இருக்கும், பின்னாடி வந்து வண்டி போய்கிட்டு இருக்கும் வந்துட்டு இருக்கும். நான் அப்பதான் ஆரம்பிப்பேன், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு, பின்னாடி ஹார்ன் சவுண்ட் கேட்கும், அப்படின்னு நின்றுவேன். ஆமா, அகைன் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஸ்வெட் ஆகும். பிகாஸ் நான் வந்து ஃபேன் போட முடியாது, ஏன்னா அப்போ ஏசி எல்லாம் கிடையாது. இல்ல சவுண்ட் கேட்கும், சவுண்ட் கேட்கும், ஃபேன் போட்டா அந்த சவுண்ட் கேட்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. பட் அதையும் தாண்டி பேசும்போது மூச்சு வாங்குற அந்த கேப் கூட ரெக்கார்ட் ஆகும். நம்ம ஒரு வேர்டு பேசும்போது மூச்சு வாங்குவோம் பாருங்க, அந்த அந்த சின்ன ஸ்பேஸ் கூட அந்த ரெக்கார்டிங்ல அவ்வளவு படிச்சுன்னு தெரியும். அதெல்லாம் எடிட்டிங்கிறது எடிட்டர் எல்லாம் சாமி மாதிரி கும்பிடணும். கண்டிப்பா. இன்னொன்னு வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்போம், திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஹார்ன் சவுண்ட் கேக்குது, இல்ல யாராவது கத்திடுறாங்க, வீட்டுல வந்து யாராவது கூப்பிட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்ப நம்ம வந்து அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி இல்ல திரும்ப அதே விஷயத்த நம்ம சொல்லும் போது வரவே வராது. பிகாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம், இன்னைக்கு இந்த கான்டென்ட் தான் நம்ம வந்து பேச போறோம், இதைதான் நான் இங்கிலீஷ்ல வந்து சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, நீங்களும் சரி நானும் இவங்களும் சரி, நாங்க 2 பேருமே எழுதி வச்சு பேசுறது இல்ல. கண்டிப்பா அவங்களும் ஸ்பான்டேனியஸா பேசுறதா நான் நிறைய தடவை லைவா பாத்திருக்கேன். நானுமே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நைட்டு தான் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணுவேன். அந்த நைட்டு கொஞ்ச நேரம் அவங்க எல்லாம் டிவி பாக்குற டைம் நான் உள்ள இருந்து ரெக்கார்ட் பண்றேன்னா, உள்ள போய் ஜஸ்ட் பிளே அந்த ரெக்கார்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் என்னோட டாபிக் ஸ்டார்ட்டே ஆகும். என்ன பேச போறேன், என்ன பேசுறேன், அந்த கண்டென்ட்டே அப்போதான். ஸோ எனக்கு வந்து இது எப்படி சொல்றது, நாங்க வந்து அந்த பாயிண்ட்டை நாங்க திருப்பி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால பேச நிப்பாட்டிட்டு திருப்பி பேசணும்னா அதே கோர்வையா வராது. கண்டிப்பா வரவே வராது இல்லையா. இது வரைக்கும் ஒரு நோட்டு கூட கிடையாது, எனக்கும் சரி அன்னைக்கும் சரி. நாங்க நோட்டு போட்டு எழுதி வச்சது அப்படிலாம் கிடையாது. நமக்கு தெரியற ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுத்துருந்தோம், அவ்வளவுதான். அந்த நேரம் என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுறது தான். ஸோ அதனால திரும்ப பேசும்போது அதே மாதிரி பேசுறதுக்கு நாங்க மனப்பாடம் பண்ணி எழுதி வைக்கல. ஸோ அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் நாங்க நிறைய இப்ப பாக்குறோம். பட் அதையும் மீறி எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுறணும் அப்படின்னு தம்பியும் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுறணும் நானுமே போராடி இன்னைக்கு வரைக்கும் போட்டுட்டு இருக்கோம். பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து பெரிய சப்போர்ட். ஏன்னா இங்கிலீஷ் பேச ஆசை சேனல்ல வந்து 13 லட்சம் பேர் இருக்காங்க. நானி எல்லாரும் 10 லட்சம் பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ரெஸ்பான்ஸ், அவங்க கொடுக்குற அந்த காமெண்ட்ஸ், அதெல்லாம் அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணும் நம்மள வந்து டே பை டே. ஏன்னா சும்மா பண்ண முடியாதுல்ல. இப்ப நீங்க தான் உற்சாகப்படுத்தணும். நான் வந்து போர்டு முன்னாடி சொல்லிட்டு போயிடலாம், அண்ணி வந்து தனியா ஒரு ரூம்ல வந்து போனை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்து பேசிடலாம்.
ஸோ எப்படி வந்து நாங்க மோட்டிவேட் ஆகி அடுத்தடுத்து நாங்க போறது அது உங்களால தான். ஸோ நீங்க இல்லாம வித்தூஸ் கிச்சன் vlogsம் கிடையாது, இங்கிலீஷ் பிளஸ் ஆசை சேனலும் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலியா தான் வந்து நாங்க கன்சிடர் பண்றோம். இல்லை, நான் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து சும்மா வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டும் அப்படிதான் இருக்கு. ஒரு காலத்தில் மேபி நிறைய யோசிச்சிருக்கலாம், நிறைய பயந்துருக்கலாம். அவங்களோட பயம் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் நியாயமான ஒரு விஷயம்தான். ஏன்னா சோஷியல் மீடியாக்குள்ள ஒரு ஃபேமிலி கேர்ள் வர்றதோ இல்லை நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் வந்து யதார்த்தமாக இருக்க வேண்டிய ஒரு பயம். எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? நீங்களே பாக்குறீங்க கமெண்ட்ஸ்ல ஆரம்ப காலத்துலலாம் இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், ரொம்ப தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் வரும். பட் ஆண்டவன் புண்ணியத்துல இன்னைக்கு வரைக்கும் நான் எதுக்கும் ரியாக்ட் பண்ணதே கிடையாது. எனக்கு வர்ற நல்ல கமெண்ட்ஸை மட்டும்தான் நான் அக்னாலேஜ் பண்ணுவேன், ரியாக்ட் பண்ணுவேன், தேவையானதுக்கு மட்டும் தான் பேசுவேன், மற்றதெல்லாமே இக்னோர் பண்ணிடுவேன். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு தைரியமா கூட நிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதையும் நாங்கள் காப்பாத்திட்டு இருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. இன்னும் இது தொடர்ந்து போகணும். உங்களுக்குமே இது இன்னும் தொடர்ந்து போகணும். ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அண்ணிலாம் வந்து அந்த கொஞ்சம் அந்த ஆரம்ப காலகட்டத்துல வந்து கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, பிகாஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க வந்து பண்ணாதீங்க. ஆக்சுவலா வந்து எல்லாருமே வந்து நம்ம வளர்ந்து வரணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். அது பையனா இருந்தாலும் சரி இல்லை பொண்ணா இருந்தாலும் சரி. ஸோ ஒருத்தர் வந்து வளர்ந்து வரும்போது அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மோட்டிவேட் தான் பண்ணணும். பிகாஸ் அவங்க எந்த சுச்சுவேஷன்ல வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க, எவ்வளோ வந்து அதுக்கு உழைச்சிருப்பாங்க, ஸோ அதுக்கு எவ்வளோ தியாகங்களை வந்து அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி பேச தோணாது. நம்மள மாதிரி நிறைய பேர் வெளியில வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோமே தவிர யாரையும் காயப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி எந்த இடத்துலையுமே ஒரு வல்கரான பேச்சோ இல்லை கோபமான வார்த்தைகளை கூட யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்போம். அது வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் அப்படித்தான், வெளியிலையும் நாங்கள் அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கே இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் சில நேரங்களில் தூங்க விடாது. அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அப்போ அதெல்லாம் சொல்லும்போது சரி விடு, நீ அதெல்லாம் ஏன் யோசிக்கிறேன்னு சொல்றதுக்கு எங்ககிட்ட எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகிறோம். அப்படி எல்லாருக்கும் அமைஞ்சிருமான்னு தெரியாது. இதுக்கு தான் நான் சொன்னேன் நீ செய்யாத, பேசாம இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இது தேவையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லாம இன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, உங்களை மாதிரி நிறைய நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குற சப்ஸ்கிரைபர்ஸும் சரி. ஸோ உங்கள் சப்போர்ட்னால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னும் இது வந்து ஆக்சுவலாக எங்களோட முதல் படின்னு தான் சொல்லணும். 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாக பார்க்குறாங்கங்கிறதே எனக்கு வந்து இப்போதான் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. இது அதுவும் தம்பி சொல்லி தான் எனக்கு கொஞ்சம் புரியுது. எனக்கு அடிக்கடி சொல்லுவேன், பிகாஸ் அண்ணி வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு யூடியூப் பற்றி அவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் ஒரு வீடியோ ஒரு கேக் செய்கிறாங்களா அதை எடுத்து போட்டுருவாங்க, அவ்வளோதான். அதுக்கு எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, அதுக்கு லைக்ஸ் வந்திருக்கா, இல்ல காமெண்ட்ஸ் யாராவது பண்ணிருக்காங்களா, இல்ல அது அனாலிட்டிக்ஸ் ஒண்ணெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கூட சுத்தமா தெரியாது. அனாலிட்டிக்ஸ்னா என்ன, யூடியூப்ல என்ன இருக்கு எதுவுமே தெரியாது. ஃபுல்லாவே எனக்கு சொல்லி கொடுத்தது இவங்கதான். ஆனா அப்பவும் என் மண்டையில ஏறல. இப்பவும் அதனால எனக்கு எல்லாத்தையும் டைரக்டா வந்து செஞ்சு கொடுக்கறதுக்காகவே வந்திருக்காங்க. ஆக்சுவலா இப்பவுமே அன்னைக்கு வந்து யூடியூப்னா எப்படி தெரியுமா, நம்ம வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டோரி விற்கிறோம்ல, இன்ஸ்டால ஸ்டோரி விற்கிறோம்ல, அதே மாதிரிதான் அன்னைக்கு. ஸோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அது தவிர எதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இல்லை எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, பட் கமெண்ட்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. பிகாஸ் உங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால பார்ப்பாங்க. பட் மற்றபடி வந்து எதுவுமே வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க. இது ஒரு உண்மையான விஷயம். எனக்கு கமெண்ட்ஸ் பார்க்க சொல்லி தந்திருக்காப்புல, அதே மாதிரி அப்லோட் பண்ண சொல்லி தந்திருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ வாய்ஸ் ரெக்கார்டு, எடிட்டிங், இது எல்லாமே நானே பார்த்துக்கிறதுனால அது அவ்வளவுதான் தெரியும். அதை தாண்டி எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியாது. எப்படி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கம்ப்யூட்டரே தெரியாதோ அந்த மாதிரி யூடியூபர்னு நான் சொல்லிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கேக் செய்ய ஆசை, அந்த கேக்கை அப்படியே போடுறேன். கொஞ்சம் அது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் பிடிக்கும், நிறைய பேரோட ஸ்பீச்சஸ் பார்ப்பேன். ஸோ அதனால அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால சரி எப்போவுமே கேக்ஸ் பற்றியே பேசுகிறோமே, கொஞ்சம் இந்த மாதிரி ரிலேட்டடாகவும் பேசலாம்னு சொல்லிட்டு அதையும் பேசுகிறேன், அவ்வளோதான். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து பெரியமா தானே, ஸோ என்னோட அம்மாவோட அக்கா அவங்களோட மருமகள் தான், ஸோ அண்ணனோட ஒய்ஃப். ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் வீட்டுக்கு வருவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பையனாக இருப்போம். அப்போவே வந்து அண்ணி சொல்லுவாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ்னா என்னது, ஸோ லைஃப்ல வந்து எப்பவுமே முன்னுக்கு வரணும், அப்பதான் வந்து எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி அட்வைஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ரொம்ப போர் அடிச்சிருக்கேன் போல. ஸோ இல்ல ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்து. பட் ரொம்ப போல்டான ஆளு. ஸோ பேசும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த மோட்டிவேட் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால வந்து நிறைய விஷயங்களை வந்து என்னையும் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நிறைய சொல்லிட்டோம் ரெண்டு பேரை பத்தி.
இப்போ ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தம்பியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் அதை ஒரு கேள்வியா கேட்குறேன். ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? இதுவே இப்படியே கண்டினியூ ஆக போதா இல்ல இதை தாண்டி வேற எதுவும் செய்யலாம்னு ஆசை இருக்கா? ஃபியூச்சர் நல்ல கொஸ்டின். நீ ஆக்சுவலா நிறைய பேர் நீங்க எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்கீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே, செந்தில் சார் எப்பதான் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இல்லையா? ஆமா, நீ ஆக்சுவலா காலேஜஸ்க்கு நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன், ஆன்லைன்ல காலேஜஸ்க்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்றது இவங்க முதல்ல முக்கியம் இல்லையா? ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு வீடியோ நம்ம எடுத்து ஷெட்யூல் பண்றதுக்குள்ளே பாத்தீங்களா ஸோ எவ்வளவு வேலை இருக்குன்னு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் தான். சிஸ்டமை நல்லா போட்டு யூஸ் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கே இவ்வளவு கஷ்டம்னா எதுவுமே தெரியாத என்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் கேக்குறாங்களே, நான் என்ன பண்றது சொல்லுங்க. அண்ணி இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க, அது முடியாதா அவங்களால? நிச்சயமா முடியும். தெரியல எனக்கு கண்டிப்பா வந்து என்னோட ஃபியூச்சர் பிளான் வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்க ஒவ்வொருத்தரோடையும் வந்து நான் தனித்தனியா வந்து பேசணும். ஸோ நீங்க வந்து எந்த லெவல்ல இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க 1000 தடவை எங்கேயும் டவுட் கேட்டாலும் நான் இப்படியே தான் அதுக்கு நான் பிஹேவ் பண்ணேன், இப்படிதான் நான் ஆன்சர் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என்னோட கடமை, ஓகேவா? ஸோ நான் யூடியூப்ல வீடியோ போடும் போதே எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். எதையுமே நான் வந்து அதுல விடக்கூடாது, வாய்ப்பே இல்லை, மறைக்கவே கூடாது. நீங்க வேற எந்த சேனல்ஸ்லயும் பாக்குறத விட எக்ஸ்ட்ரா ஆடட் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா இவங்க சேனல்ல இருக்கும். சார் அதுவே நானே நிறைய பாக்குறேன். ஆமா, ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேரண்ட்ஸ் பாப்பீங்க, நிறைய சின்ன குழந்தைங்க பாப்பீங்க. ஸோ இனி வரும் காலங்கள்ல இல்லை, இப்பவே வந்து படிப்பு பாக்குறதுக்கு தாங்க அது புக்கு அந்த மாதிரி பேக்ல வச்சு எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது, ஓகேவா? ஸோ அதுதான் உங்களை வந்து ஃபியூச்சர்ல உங்களை ஒரு பெரிய நிலைமையில ஒரு இன்ஜினியராவோ இல்ல டாக்டராவோ, படிப்பு உங்களோட சொத்து. கரெக்ட், அதுதான் பெரிய அசெட். அது வந்து எந்த ஒரு குழந்தையும் மிஸ் பண்ணவும் கூடாது, யாரும் அதை விளையாட்டுத்தனமா எடுக்கவும் கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும், இல்லையா? கண்டிப்பா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, அதுக்கான வேலைகள் பயங்கரமா போயிட்டு இருக்கு. படிப்பு மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கத்துக்கிற எல்லாமே ஒரு படிப்பு தான். ஆமா, கண்டிப்பா. உங்களுக்கு எந்த விஷயம் ஆர்வத்தை கொடுக்குதோ, எந்த விஷயத்த செய்யும் போது நீங்க சந்தோஷப்படுறீங்களோ அதை நீங்க நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க, நல்லா அதை புரிஞ்சு செய்ய ஆரம்பிங்க. அது ஒரு மாதிரி உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தினம் செஞ்சிட்டு இருங்களேன், அதுவே உங்களை நல்ல சந்தோஷமா வச்சுக்கும். ரொம்ப பெருசா அதுல வந்து இன்கம் தான் வரணும், இன்கமை நோக்கி மட்டுமே போகணும்னு நினைக்காதீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கமை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நோக்கி நீங்க பயணிச்சு பாருங்க, உங்களுக்கு உண்மையிலே நல்லா இருக்கும். அதுதான் தம்பியும் செஞ்சுட்டு இருக்காப்புல, அதான் நானும் செஞ்சுட்டு இருக்கேன். அது எங்கேயோ, ஏன்னா பணத்துக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல சாட்டிஸ்பாக்சனே இருக்காது, ஓகேவா? ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அது இங்கிலீஷா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அண்ணி பண்றதா இருந்தாலும் பரவாயில்ல, பட் பணத்துக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஸோ அன்னைக்கு வந்து பேக்கிங் ரொம்ப பிடிக்கும், குக்கிங் ரொம்ப பிடிக்கும், ஸோ எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? ஸோ அதனால நம்ம அதை பண்ணும் போது தான் அதில் நம்ம கண்டிப்பா ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன நிறைவு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எவ்வளவுதான் நமக்கு வந்து இன்கம் வந்தாலும் அந்த மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஆனா அண்ணியை பத்தி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும். என்னன்னா, உங்களோட ஷார்ட்ஸ் நிறைய பார்த்திருக்கேன் அண்ணி, நீங்க பண்ண விஷயத்த ரிப்பீட் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, அண்ணியோட சேனல்ல வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க பண்ண ஒரே கேக்க, ஐ மீன் அதே ஃபிளேவர் ஒன்னா இருக்கலாம், ஆனா அதோட ஷேப் வேற விதமா வந்து பண்ணிருப்பாங்க, டிசைன்ஸ், கலர்ஸ். அது வந்து ஆரம்பத்துல ரொம்ப ஜாஸ்தி, ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 வருஷமா ஆக்சுவலா பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். சேனல் ஆரம்பிச்சுதான் 1 இயர் ஆச்சு. இந்த 1 இயருக்கு, இந்த சேனல் ஆரம்பிக்கிற 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கேக்குமே நான் ரிப்பீட் பண்ணல, எந்த ஒரு கேக்கையுமே நான் ரிப்பீட் பண்ணல ஆல்மோஸ்ட். அப்போ வந்து எனக்கு பெருசா ஆர்டர்ஸ் இருக்காது இல்லையா, ஃபேமிலிக்குள்ள பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுவேன், ஒரு சில ஆர்டர்ஸ் வரும். அப்போ வந்து அப்பவே ஒரு 500க்கு மேல கேக்ஸ் பண்ணியிருந்திருப்பேன். அந்த கேக்ஸ்ல எந்த கேக்ஸ்க்குமே ஒரு ரிப்பீட்டட் டிசைனை நீங்க பார்க்க முடியாது. ஃபிளேவர்ஸ் மாறும், டிசைன் மாறும், சின்ன விஷயங்களாவது மாறிடும். இப்போ வந்து ஆர்டர்ஸ் அப்படின்னு ஆனதுனால, நிறைய பேர் கேட்டு வர்றதுனால, ஒவ்வொரு போட்டோ வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க கேட்கும்போது அவங்க கேட்கறத தான் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால இப்போ கொஞ்சம் ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் மேக்ஸிமம் அந்த புதுசா செய்யும் போது இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம், ஒரு எந்தூசியாசம் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கேக்ஸ் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் அது நேச்சுரல் தான், ரொம்ப டைம் எடுத்து பண்ணுவாங்க. எந்த இதா டிசைனா இருந்தாலும் பரவாயில்ல, அக்யூரேட்டா அது வர்ற வரைக்கும் விடவே மாட்டாங்க. சோ என்னோட சிஸ்டர், சும்மா ட்ரை பண்றேன், என்னோட சிஸ்டரோட வெட்டிங், அதுக்கப்புறம் வந்து வளைகாப்பு, சோ இது எல்லாத்துக்கும் வந்து அண்ணி கேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு வளைகாப்பு கேக் பார்த்திருப்பீங்க, மழையெல்லாம் வச்சு. அது வந்து செந்திலோட தங்கச்சி திவ்யாக்காக பண்ணதுதான், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு.
நல்லா இருந்துச்சு. அந்த அந்த Super ஆ இருந்தது. ஸ்பாட்ல அந்த இடத்துல கட் பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ்ல கம்ப்ளீட்டா கேக் காலியாச்சு. அது ஆல்மோஸ்ட் ஒரு 3 கேஜிக்கு மேல இல்ல. கூட தான் ஆமா ஆமா, அந்த கேக் வந்து அப்படியே ஸ்பாட்ல காலியாச்சு. ரொம்ப பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. இது வந்து என்ன தெரியுது, ஒரு விஷயத்தை நம்ம லவ் பண்ணி அதை பண்றப்போ அதோட டேஸ்ட் எல்லாமே பயங்கரமாயிருது, அட்டகாசமாயிருது. டிசைன்ல இருந்து எல்லாமே தெறிக்க விட்டுறதுன்னா உங்க பாத்துக்கோங்களேன். இங்கிலீஷ் மாதிரி. அண்ணி நீங்க சுத்தி வளைச்சு இங்கேயே வந்துடுறீங்க இல்ல இங்கிலீஷ் இல்ல, சேனலுக்கு. அது எந்த விதத்துலயும் குறை சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லையே. அப்ப Thanks, அதை அண்ணி. கண்டிப்பா சொல்லிதானே ஆகணும். சரி, ஓகே, Okay. ஃபைன். ஃபியூச்சர் பிளான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுன்னு சொல்றீங்க. அதை தாண்டி அடுத்தது அடுத்தது சொல்லுங்க. இதே மாதிரி அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே போனோம். மூவ் ஆன் பண்ணுவாங்க நல்லா. கல்யாணம் எப்போ? கல்யாணம் கேக்குறாங்க, நான் கேட்கல, சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கவே இல்லை நீ. அவங்களோட எண்ணங்கள் அது. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணி. எப்படி எதிர்பார்க்கறீங்க சொல்லலாமா? எப்படி அண்ணி இது ரொம்ப வெக்கப்படுறாங்கல்ல, சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. ஐ மீன் நம்மள மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு நல்ல குணமான பொண்ணா இருந்தா போதும் அண்ணி. சரி, கண்டிப்பா உங்க ஊர்லயே தான் இருப்பீங்க. ஏன் நீ இல்ல, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். அது தெரியல நீ. டிபெண்ட்ஸ் இல்லையா? ஆமா. சரி, ஓகே. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கு. 1 2 இல்ல, நிறைய இருக்கு. ஆனா தெரியல, அது பிளான் பண்ணல. ஓகே. ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆசைகள்னு சொல்றேன். ஏன்னா இது செய்யணும்னு ஆசை இருக்கு. அது எப்படி நடக்குங்கிற பிளான் எதுவுமே என்கிட்ட இல்ல. இது வரைக்கும் நடந்த எதையுமே நான் பிளான் பண்ணி நடக்கல. உண்மைதாங்க, இது உண்மைதான். அதுவாதான் நடந்துட்டு வருது. ஏன்னா என்னோட லைஃபே தெரியும் தம்பிக்கு. ஸோ கண்டிப்பா அதே மாதிரி இனிமேல் ஆசைப்படுற விஷயங்களும் நான் பிளான் பண்ணல, ஆனா நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்திருக்கு, இனியும் கொண்டு போகும். ஸோ அப்படி என்னோட ஆசைகள் என்ன அப்படிங்கறத வேணா நான் சொல்றேன். கண்டிப்பா கிளாஸ் எடுக்கணும். அந்த கிளாஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸ்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்போ ரீசெண்டா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். சொன்னீங்க நீ. ஆமா, அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் எனக்கு எடுக்க தெரியல. மேபி என் பிள்ளைங்க வந்து ஃபியூச்சர்ல சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்ல அதுக்கான ஆள் அமைஞ்சு எனக்கு சொல்லி தரக்கோ எப்படி பண்ணணும். கண்டிப்பா பண்ணுங்க நீ, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா, பட் எனக்கு அந்த டெக்னிக்கலா எதுவுமே நான் வந்து ரொம்ப தெரியாது. ஸோ அது யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு இருந்தா நிச்சயமா அதையும் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் தான். பட் என்னோட ஆசைலாம் ரொம்ப பெருசு, சொல்றதுக்கே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. பட் இருந்தாலும் சொல்றேன், நான் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே பதிவிடலை. இந்த ஆசைகளை நடத்திட்டு தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு தம்பி கேட்டதுனால சொல்றேன். கண்டிப்பா ஒரு பேக்கிங் இன்ஸ்டியூட் வைக்கணும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்காகவே. சூப்பர். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்காக. ஏன்னா நான் வந்து எப்படி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் அது நடக்கல, எனக்கு செய்ய முடியல, வெளியில போய் கத்துக்க முடியல. அந்த மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நிச்சயமா ஒரு பேக்கிங் இன்ஸ்டியூட் நான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் சர்டிஃபைட் கோர்சஸோட சேர்ந்த பேக்கிங் இன்ஸ்டியூட். இது தாண்டி என் பையனுக்கு குக்கிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னை விட அவங்களுக்கு என் பையனை நல்லா தெரியும். நிகிலன் எல்லாருக்கும் தெரியும்ல. ஆமா, ஸோ அவனோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல ஒரு கேட்டரிங் காலேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய ஆசை. இது வந்து சிலருக்கு அது முட்டாள்தனமா தெரியலாம், சிலருக்கு குழந்தைத்தனமா தெரியலாம், எப்படி வேணா இருக்கலாம். சரி, ஆசைப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், பெருசாவே ஆசைப்படுவோம் அப்படிங்கிறது தான் என்னோடது. நான் வந்து சின்ன சின்னதா யோசிச்சுட்டு இருந்தேன்னா சின்ன சின்னதாவே போயிட்டு இருக்கு. பட் ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டேன். சரி, இன்னைக்கு ஒரு பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கேக் செஞ்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் என் பிள்ளைக்கு செஞ்சேன், அப்புறம் பக்கத்துல தெரிஞ்சது செஞ்சேன். இன்னைக்கு ஆர்டர்ஸ் எடுத்து செய்யறேன், நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுப்பேன், நாளைக்கு கழிச்சு பேக்கிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறேன்னா அது ஃபைனலா கேட்டரிங் காலேஜ்ல வந்து நிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பா நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அது எப்படி என்னெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா இப்போ வரைக்கும் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவனை மட்டும்தான் நம்புறேன், அடுத்தபடியா என் கணவரை ரொம்பவே நம்புறேன். ஸோ நிச்சயமா இது வந்து என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க, எனக்கு இதுக்கான வழி தன்னால வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போறேன். பிளான் இல்ல, என்கிட்ட எந்த ஒரு ஸ்கெட்சும் இல்ல. அண்ணனும் வந்து ரொம்ப சப்போர்ட். ஏன்னா அண்ணனோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா அண்ணி வந்து இந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்க முடியாது. ஸோ அண்ணனும் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டா, உறுதுணையா இருக்கு. ஆமா, பிள்ளைங்க சப்போர்ட்டும் நிறைய இருக்கு. ஸோ அன்னைக்கு வந்து 3 பிள்ளைங்க, அகிலன், முகிலன், நிகிலன், 3 பேரையுமே சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஸோ அன்னைக்கு வந்து ஸோ வெரி பிக் சப்போர்ட். ஓகே, நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி ஸோ அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அவங்களோட ட்ரீம் வந்து ஒரு பெரிய ட்ரீம். கண்டிப்பா வந்து இது ட்ரீமா இருக்காது,
கண்டிப்பா உங்களோட கனவு நனவாக வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செந்தில். அதே மாதிரி வாழ்த்துக்கள். உங்களோட இதுவும் நீங்க ஆசைப்படுற எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். இது ஜஸ்ட் நானும் உங்களுக்குமே சொல்றேன், இது ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ்ன்னு மட்டும் இல்லாம நீங்களுமே ஒரு இங்கிலீஷ் பேச ஆசையா அப்படிங்கறத ஒரு இன்ஸ்டிடியூட்டா கொண்டு வாங்க. கண்டிப்பா. ஆனா எனக்கு இந்த ஆசை இருக்கு, பட் மனசுக்குள்ள வச்சிருந்ததுதான் சொல்லிட்டேனா? நீங்க சொல்லிட்டீங்க. எனக்குமே அந்த ஆசை இருக்கு. நம்ம ஆசைப்படுற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாதான் நம்மள சுத்தி இருக்கிற வைப்ரேஷன் நமக்கு அதை நடத்தி கொடுக்கும். ஏன்னா பட்டி தொட்டி தோறும் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? சோ கிராமங்கள்ல இருந்து நகரங்கள் வரைக்கும் எவ்வளவுதான் படிச்சாலும் நிறைய பேர் கஷ்டப்படுறது இந்த இங்கிலீஷ்ல வந்து நிக்குது. இதுல இருந்து கண்டிப்பா நான் வந்து வெளியே கொண்டு வருவேன். அதோட டெக்னிக்ஸ், எப்படி பேசுறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தரேன். நிச்சயமா கொண்டு வந்துருவீங்க, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, கடைசியா வந்து ஒரே ஒரு क्वेश्चन வச்சிருக்கேன். சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இவ்வளவு நேரம் நம்ம பேசினதே சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இல்ல, இது நம்ம ஹிஸ்டரி பேசணும். ஐ மீன் நம்ம டிராவல் பண்ண அந்த வே 0 to 1 million எப்படி நமக்கு இருந்தது அதெல்லாம் பத்தி பேசணும். இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வித்தூஸ் கிச்சன் vlogs அண்ட் இங்கிலீஷ் பேச ஆசைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஓகே, மொத்தமா சேர்த்து 23 லட்சம் பேர் இருக்காங்க. ஓகே, சோ எங்க 2 பேரையும் அதை சேர்த்துக்கோங்க. எல்லாருக்கும் சேர்த்து நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எனக்கு நான் சொல்லிக்கிறத தான் அவங்களுக்கும் சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ நான் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு நானே என்ன சொல்லிப்பேனோ தினம் அதை நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, சொல்லிடுறேன். ஏன்னா என்ன பண்ண போறோம், நம்ம கையில ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன், இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னால் என்ன முடியுதோ அதை இருக்கிறத வச்சு ஆரம்பிச்சு போயிட்டே இருப்பேன். சரி, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு என்னைக்கும் நினைக்காதீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால ஆரம்பிச்சிருங்க, அப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது எதுவா வேணா இருக்கட்டும், அது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா போதும். என்ன ஆசைப்படுறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கான சின்ன 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 ஸ்டெப்ஸா நீங்க எடுத்து வச்சு போக ஆரம்பிச்சீங்கன்னா அது அடுத்தடுத்த வழி உங்களுக்கு காட்டிக்கிட்டே வரும். நீங்க அதுக்குன்னு எந்த மெனக்கெடலும் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்களே உங்களுக்கான வழியும் பாதையும் உருவாக்கி கொடுத்துரும். இதை தான் நான் செய்யறேன். கடவுளை ரொம்ப நம்புவேன், கூட இருக்கவங்களையும் கண்டிப்பா நம்புறேன். நிச்சயமா நம்ம நம்பிக்கை பாசிட்டிவா இருந்தா நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் எல்லாத்தையுமே பாசிட்டிவா பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற யூனிவர்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பா. சூப்பர். நீங்க சொல்லுங்க உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், முயற்சி திருவினையாக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி திருவினையாக்கும். ஓகே, நம்ம இங்கிலீஷ் பேச ஆசை சேனல் அடிக்கடி சொல்லுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாட் ஓன்லி இன் இங்கிலீஷ், ஓகே, நாட் ஓன்லி ஃபார் லேர்னிங் இங்கிலீஷ். எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, விளையாட்டுத்துறை, எஜுகேஷன், எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணி பாருங்க. வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான். அந்த முயற்சியை நம்பிக்கையோட செய்யுங்க, அவ்வளவுதான் நானும் சொல்லிக்கிறேன். முயற்சி பிளஸ் நம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு வெற்றி. அவ்வளவுதான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அனி. அண்ட் தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இவ்வளோ நேரம் எங்க பேச்சை நீங்க இவ்வளோ பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் மேலும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம மீட் பண்ணுவோம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்த செந்திலுக்கு உண்மையிலே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலா. ஸோ எதிர்பாராம நடந்தது. ஐ மீன் ரொம்ப நாள் நினைச்சிருந்தோம் ஆக்சுவலா சில விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். கேட்டுட்டு இருந்தாப்ல இன்னைக்கு தன்னால அமைஞ்சிருச்சு. கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப சந்தோஷம். எங்களோட இவ்வளோ நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. எங்களோட வீடியோஸ் எல்லாமே பாருங்க, எங்களை இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல புது புது கண்டென்ட்ஸோட உங்களை நாங்கள் சீக்கிரமே மீட் பண்றோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.